அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணே ஒரு சின்ன டவுட்ண்ணே. இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்த ஒதுக்கி வச்சுருவோம். என்னன்னா, இந்த ஹுமைனி இவரு இருக்கார்ல, இப்ப இறந்தாங்கல்ல, அவரு வந்து எப்பமாவது ஒருக்கையாவது ஆயிஷா நாயகம் சஹாபாக்கள வந்து திட்டுன மாரி ஏதாவது இருக்கா? ஏன்னா, ஆன்லைன்ல அவ்வளோக்கு இது போயிட்டு இருக்கு. இவரு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு. ஆனா நான் வந்து ஜெமினி, கூகுள்ட்டலாம் கேட்கும்போது, இல்ல அவரு 2010லயே அறிவிப்பு செஞ்சுட்டாரு. சஹாபாக்கள திட்டுறது ஹராம்ன்ட்டாங்க அப்படின்னு. அதான் இங்கேயும் ஆதாரம் இருக்கு, அங்கேயும் ஆதாரம் இருக்கு. அப்புறம் நான் மறுபடியும் கேட்டேன், இப்படி அவர் ஏதாவது புக் எழுதினாரா ஆயிஷா நாயகம் எதிர்த்து சபிக்கிற மாதிரி அப்படின்னு? இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்காரு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல என்ன பாய், அவங்க ஏதாவது முன்னாடி ஏதாவது புக் ஏதாவது எழுதியிருக்காங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம். இதில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்த. அதாவது இப்போ நீங்கள் ஹாமினேயை பற்றி கேட்டிருக்கிறீங்க. அவர் வந்து அன்னை ஆயிஷா அவர்களை திட்டியோ சபித்தோ இல்லைன்னா அவதூறு பரப்பியோ ஏதாவது நூல்கள் எழுதியிருக்கிறாரான்னு. அதற்கு கான்ட்ரரியாக அப்படி செய்வது ஹராம்னு ஃபத்வா கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு சைடில் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலிருந்து வருவோம். அதாவது மைய நீரோட்ட இஸ்னாஷர் ஷியாக்களினுடைய 12 ஷியாக்களினுடைய பொசிஷன் வந்து இந்த விஷயத்தில் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து உள்ளபடியே இமாம்கள், ஷியா இமாம்களினுடைய அடிச்சுவடுகளை, அதாவது சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அவர்களுடைய அடிச்சுவடுகளை உள்ளபடியே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சின்சியராக நம்பின வெல் லேர்னட் மோஸ்ட் எருடைட் ஷியா ஸ்காலர்ஸை நான் வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த உதிரி சோகால்டு அறிஞர்கள், ஷியா அறிஞர்களை பற்றி நம்ம பேசல. உதிரி அறிஞர்களை பற்றி, செக்டாரியன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஷியா சோகால்டு ஸ்காலர்ஸை பற்றி நம்ம பேசல. மைய நீரோட்ட, அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம இந்த ஹாமினை இந்த விஷய விவகாரத்தை பற்றி பேசுகிறதுனால, இஸ்னாஷர் அவர் வந்து 12 ஷியா மதுஹபை, ஸ்கூல் ஆஃப் தாட்டை பின்பற்றக்கூடியவர். ஸோ அப்போ இஸ்னாஷர் ஷியாவுனுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது, முக்கியமான அறிஞர்களில், அதாவது ஷியா சிந்தனா பள்ளியிலேயே முக்கியமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்கு அறியப்பட்ட பிரசித்தமான, இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமால வந்து இப்போ உதாரணத்திற்கு அபு ஹனீஃபா, ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அதற்கு பிறகு முக்கியமான அறிஞர்கள்னு சொல்லப்படக்கூடிய இமாம் அல் மாவர்தி, இமாம் அல் ஜுவைனி, இப்படி நம்ம நிறைய இமாம்களை வந்து இந்த அஹ்லு சுன்னா தரப்பில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஷியா தரப்பில் சில முக்கியமான அறிஞர்கள், சில இல்லை பல முக்கியமான அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த அறிஞர்களில் யாருமே, நல்லா கேட்டுக்கிடுங்க, யாருமே அன்னை ஆயிஷாவை சபித்தோ அதே மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டியோ ஒரு புத்தகங்கள் கூட எழுதியது கிடையாது. மார்க் மை வேர்ட்ஸ். சரிங்களா? நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், உதிரி சோகால்டு கடும்போக்குவாத ஷியா அறிஞர்களை பற்றி பேசலை. அதிலும் இந்த நவீன காலகட்டத்தில் நிறைய பேர் அப்படி அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில். நான் சொல்கிறது கிளாசிக்கல் ஷியா டெக்ஸ்ட்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். செவ்வியல் ஷியா நூல்கள், பனுவல்கள், கடந்த 1000 ஆண்டுகளாக ஷியா சிந்தனா பள்ளியை ஆதிக்கம் செலுத்திய முக்கியமான அறிஞர்களுடைய நூல்கள் எதிலுமே அன்னை ஆயிஷா மீது அவதூறு சொல்லியோ அதே மாதிரி அவர்களை வந்து சபித்தோ அல்லனா கொச்சையான அசிங்கமான வார்த்தைகளை வைத்து திட்டியோ ஒரு நூல் கூட இல்லை. அப்படி யாரா மெயின் ஸ்ட்ரீம் ஷியா அறிஞர்களுடைய நூல்களை எடுத்து காமிச்சா நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன். ஓப்பன் சேலஞ்ச். என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறேன். ஏன்னா நான் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, இதை சுன்னி அறிஞர்களே இதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, காட்டமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்தே இமாம் அலி அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன், பல விவகாரங்களில் உராய்வு இருந்து கொண்டே தான் இருந்தது. அது வந்து அல்டிமேட்லி இட் கல்மினேட்டட் இன் தி பேட்டில் ஆஃப் ஜமல், ஒட்டகை போரில் அது உச்சத்தை அடைந்தது. எதிர் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போது ஜமல் போரை பற்றி ஒருவர் வந்து விரிவாக அப்ஜெக்டிவாக ஓப்பன் மைண்டடாக திறந்த மனதோடு நடுநிலையாக பேசுவதாக இருந்தால், யார் சைடில் சரி இருந்தது, யாருடைய புறத்தில் தவறு இருந்தது, யாருடைய புறத்தில் அந்த இஷ்யூவில், அந்த குறிப்பிட்ட இஷ்யூவில் சத்தியம் இருந்தது, யார் பக்கம் அசத்தியம் இருந்தது அப்படிங்கிறத பேசித்தான் ஆகணும். அந்த ரீதியில் நம்மளும் அதை பற்றி விரிவாகவே பேசியிருக்கிறோம். அலி அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரை நம்ம 6 பாகங்களுக்கு மேலே பேசியிருக்கிறோம், இன்னும் பேச இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம சரின்னு சொல்கிறோம், தவறுன்னு சொல்கிறோம். நம்மளுடைய பாடங்களுக்கும் படிப்பினைகளுக்காகவும் நம்ம பேசுகிறோம்.
இது ஒரு வகையான விமர்சனம் தான். அதாவது இந்த விமர்சனங்களை சுன்னிகள் வைப்பதற்கும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக, கொஞ்சம் காட்டமாக ஷியா அறிஞர்கள் விமர்சனங்கள முன் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? தங்களுடைய விமர்சனங்கள முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஆட்சி நிர்வாகம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஆட்சி நிர்வாகம் இருக்குது. அதாவது தகுதி படைத்த, நன்கு தகுதி படைத்த பெரும்பான்மை முஸ்லிம்களால் பையத் கொடுத்து தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் உம்மத்தின் ஹலீஃபாவுக்கு எதிராக ஒருவேளை அபூபக்கர் காலகட்டத்திலும் உமர் காலகட்டத்திலும் யாராவது கிளர்ச்சி செய்தாலோ கலகம் செய்தாலோ அது எவ்வளவு பெரிய குற்றமாக பார்க்கப்படுமோ, அது உம்மத்தை பிளவுபடுத்துகின்ற எவ்வளவு பெரிய ஃபித்னாவாக பார்க்கப்படுமோ, அப்படிதான் ஜமலும் சிஃபீனும் பார்க்கப்பட்டது. மைய நீரோட்ட அதாவது மையத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லீம்களால் தெரிவு செய்யப்பட்ட நன்கு தகுதி படைத்த ஹலீஃபாவுக்கு எதிராக பண்ணது. இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹுரூபர் ரித்தா வார்ஸ் ஆஃப் அப்பாஸ்டசியில் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அலிக்கு சாதகமாக இருந்த ஒரு சில சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸ்டார்டிங்கில் பையத் கொடுக்கல, சில சஹாபாக்கள் ஆரம்பத்தில் பையத் கொடுக்கவில்லை. இதெல்லாம் நடந்தது. ஆனால் அல்டிமேட்டாக உம்மத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு எல்லோரும் பையத் கொடுத்தாங்க இறுதியில். அப்போ எல்லாத்துக்கும் மையமாக இருக்கக்கூடியது உம்மத்தில் உம்மத்து பிளவுபற்றக்கூடாது, ஒற்றுமை சீர்குலைந்து விடக்கூடாது, ஃபித்னா விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான நலன்களை கருத்தில் கொண்டு செய்தார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு பூதாகரமாக வெடிக்குது. அப்போ இந்த ஒரு இஷ்யூ நிச்சயமாக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம அதை பேசுகிறோம், பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காக. ஆனால் இது ஷியா அறிஞர்கள் இந்த இடத்துல தங்களுடைய விமர்சனங்களை காட்டமாக வைத்திருக்கிறார்களே தவிர, விமர்சனங்களை வைத்திருக்கிறார்களே தவிர, யாருமே அன்னை ஆயிஷாவை சபிக்கல. இப்போ சபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடுமையான விஷயம். அதே மாதிரி அவர்கள் மீது அவதூறு பரப்புவதும் ரொம்ப கடுமையான விஷயம். அந்த இஃப்க் விவகாரத்தில் அந்த திருக்குரான் வசனம் இறங்கி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூறையும் களங்கத்தையும் துடைத்தது. ஸோ அப்போ அவதூறு அப்படிங்கிறதும் சாபம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ், வல்கரான அதாவது கீழ்த்தரமான சொற்களை சொல்லி திட்டுவதும் கடுமையான விஷயம். இந்த ஸ்டாண்டை எந்த மைய நீரோட்ட ஷியா அறிஞர்களும் எடுக்கல. இதை நம்ம உறுதியாகவே கூற முடியும். அப்படி ஏதேனும் மெயின் ஸ்ட்ரீம் ஷியா அறிஞர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை சபித்தோ திட்டியோ ஏதேனும் நூல்கள் இருந்தால் நீங்கள் காட்டுங்க. அப்படி ஒரு நூல் கூட கிடையாது. அதாவது சஹாபாக்களை விமர்சிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த லெஜிட்டிமசியில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஜமல் போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள் மீதான விமர்சனம் அதெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் காட்டமாகவே இருக்கும், கடுமையாகவே இருக்கும் ஒப்பீட்டளவில் சுன்னி அறிஞர்களை ஒப்பிடும்போது ஷியா அறிஞர்கள். ஆனால் இப்போ இந்த நீங்கள் உங்களுடைய கேள்வி அன்னை ஆயிஷா அவர்களுடைய விஷயம் சம்பந்தமானது. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயம் சம்பந்தமாக 12 ஷியாக்களினுடைய அதாவது 12 ஷியாக்களினுடைய நிலைப்பாடு, மைய நீரோட்ட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், திருக்குரான் 33வது அத்தியாயம் 6வது வசனம், அதில் மூமின்களின் அன்னையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அதாவது அந்த வசனத்தை எம்பசிஸ் பண்ணி அன்னை ஆயிஷாவும் மூமின்களின் அன்னையர்களில், அதாவது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் மூமின்களின் அன்னையராக இருக்கிறார்கள். சரிங்களா? மதர் ஆஃப் தி பிலீவர்ஸா இருக்கிறாங்க. அப்படிங்கிற ரீதியில் உம்மல் முஃமினீனா இருக்கக்கூடிய காரணத்தினால விமர்சனங்களை அந்த வரையறையோடு நிறுத்தி கொண்டார்கள். சரிங்களா? அதற்கு மேலே போய் அப்யூசிவான லாங்குவேஜை யூஸ் பண்ணி, சரிங்களா, கீழ்த்தரமான மொழியை பயன்படுத்தியோ அதே மாதிரி வெளிப்படையாக சபித்தோ எந்த நூலையும் எந்த மைய நீரோட்ட ஷியா முக்கியமான கற்றறிந்த அறிஞர்களும் எழுதவில்லை. நம்ம சொல்கிறது அத்தாரிட்டேட்டிவான ஸ்காலர்லி ஒர்க்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது மூத்த முக்கியமான மைய நீரோட்ட இஸ்னா ஷியா அறிஞர்களினுடைய நூல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ அந்த ஹொமைனியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இந்த இஷ்யூவில், அன்னை ஆயிஷாவுனுடைய இஷ்யூவில்? சமகாலத்தில் வாழ்ந்த இன்ஃப்ளூயன்ஷியலான ஷியா அத்தாரிட்டிஸ், மராஜியான்னு சொல்லுவாங்க, மர்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷியா வட்டத்தில், குறிப்பாக அந்த ஈரானுடைய அதிகார வர்க்கத்தினுடைய வட்டத்தில் அவர் ஒரு ஃபக்கி. அவர் தான் விலாயத்தே ஃபக்கி நூல் எழுதுறாரு, கவர்னன்ஸ் ஆஃப் தி ஜூரிஸ்ட் நூல் எழுதுறாரு. தமிழில் கூட இஸ்லாமிய அரசாங்கம்னு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி குலாம் முகமது மொழிபெயர்த்தார். இப்போ பிரிண்டில் இல்லை அந்த புக்கு. ஸோ விலாயத்தே ஃபக்கி, அப்போ அவர் ஃபக்கியாகவும் இருக்கிறாரு, மர்ஜா முக்கியமான மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அறிஞராகவும் இருக்கிறாரு. ஸோ அப்போ
சமகாலத்தின் பிரசித்தமான ஷியா அறிஞர்களாக, அத்தாரிட்டியாக, ஷியா சிந்தனா பள்ளியினுடைய அத்தாரிட்டிஸாக கருதப்படும் அறிஞர்கள் வந்து இந்த விஷயத்துல எப்படி இருந்தாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூஹுல்லா ஹொமைனி, ஈரான் இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர். வெற்றி பெற்றதற்கு பிறகு 8-9 ஆண்டு காலம் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்தவர். அதுக்கு பிறகுதான் ஹாமினே வராரு. அப்போ ஹொமைனியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துன்னா, அவர் வந்து திட்டவட்டமாக சொல்றாரு. ஹொமைனி வந்து திட்டவட்டமா சொல்றாரு, அன்னை ஆயிஷாவை மட்டுமல்ல, நபிகளாரனுடைய எந்த மனைவிமார்களையும் இன்சல்ட் பண்ணுவது, அவமரியாதை செய்வது, சபிப்பதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அவர் என்ன சொல்றாரு, இன்சல்ட் பண்ணுவதே ஹராம்னு சொல்றாரு. குறிப்பாக ஆயிஷாவை வந்து அன்னை ஆயிஷாவை எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. நான் இப்ப சொல்றது வந்து ஹொமைனியினுடைய ஸ்டாண்டு. ஏன்னா அப்படி நபிகளாரனுடைய மனைவிமார்களை அவமரியாதைப்படுத்துவது வந்து நபிகளாரையே அவமரியாதைப்படுத்துவதற்கு, அவமதிப்பதற்கு சமம் அப்படின்னு ஹொமைனி சொல்றாரு. அதே மாதிரி இப்ப சமகாலத்துல முக்கியமான ஷியா அத்தாரிட்டிஸ்ல ஒருவரா இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி அல் சிஸ்தானி, சுன்னிகள்ல பல பேருக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அலி அல் சிஸ்தானி அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட், அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அன்னை ஆயிஷா உட்பட நபிகளாரனுடைய மனைவிமார்களையோ அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமா எந்தெந்த நபர்களை எல்லாம் புனிதமாக பார்க்கிறார்களோ, எந்தெந்த ஆளுமைகளை புனிதமாக பார்க்கிறார்களோ அவர்களையோ திட்டுவதோ, அவமரியாதைப்படுத்துவதோ, சபிப்பதோ அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஆயத்துல்லா அலி அல் சிஸ்தானி அவருடைய நிலைப்பாடு. இப்போ அலி ஹாமினே எடுத்துக்கிடுங்க. ஹாமினே இப்போ இறந்தார்ல, ஈரானுடைய தற்கால சுப்ரீம் லீடர் ஹாமினே பற்றி இப்போ நீங்களே சொன்னீங்க. நம்மளும் வந்து ஷியா சுன்னி ஒற்றுமை சம்பந்தமாக ஒரு வீடியோ போடும்போது அந்த ஃபத்வா, ஹாமினே இஷ்யூ செய்த ஃபத்வா பற்றி போட்டிருந்தோம். அன்னை ஆயிஷாவை சபிப்பதோ திட்டுவதோ ஹராம்னு அலி ஹாமினே ஃபத்வா கொடுக்குறாரு. அவரே சொல்றாரு, இந்த உதிரியான சில சோகால்டு ஷியா அறிஞர்கள் வந்து ஸ்பான்சர் செய்யப்படுகிறார்கள். எதற்குனா, ஷியா இஸ்லாத்தின் பெயரால் அன்னை ஆயிஷாவை திட்டுவதற்கும் சபிப்பதற்கும் இவர்களை வந்து ஸ்பான்சர் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அதற்கும் ஷியா நிலைப்பாட்டுக்கும், அஃபீஷியலான மைய நீரோட்ட ஷியா நிலைப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி அன்னை ஆயிஷாவை திட்டுவதும் சபிப்பதும் ஹராம்னு ஃபத்வா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, ஆயிஷாவை மட்டும் இல்லை, அவர் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமா வந்து எதையெல்லாம் புனிதமான குறியீடுகளாக பார்க்கிறார்களோ, சரிங்களா? இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாவை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஹிலாஃபத், அவர்களுடைய தலைமைத்துவம் முழுக்க சட்டப்பூர்வமானது. அவர்கள் முழுக்க நபிகளாருக்கு பிறகு அபூபக்கரும் அவருக்கு பிறகு உமரும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கும் ஆட்சி செய்வதற்கும் ஹலீஃபாவாக இருப்பதற்கும் தகுதி படைத்தவர்கள். அவர்கள்தான் தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ மைய நீரோட்ட சுன்னி நிலைப்பாடு. அப்போ அந்த சுன்னி நிலைப்பாடுகளை, சரிங்களா, நிலைப்பாடுகள்னா இப்போ நம்ம ஒரு டிபேட்டா, ஒரு ஆரோக்கியபூர்வமான சகோதரபூர்வமான உரையாடல்கள் நிகழ்த்தும் பொழுது இந்த விவகாரத்தில் அவர்களுடைய கருத்தை அவர்கள் முன்வைப்பதும் இவர்களுடைய கருத்தை இவர்கள் முன்வைப்பதும் ஒரு ஆரோக்கியபூர்வமான உரையாடல்கள் நிகழ்த்துவதும் வேறு. ஆனால் பொது தளத்தில் வந்து இந்த காரணத்திற்காக அபூபக்கர் அவர்களையோ உமர் அவர்களையோ சபிப்பதும் அவமரியாதைப்படுத்துவதும் அல்லனா அசிங்கமான ஒரு மாதிரியான இந்த இன்சல்ட்டிங் வேர்ட்ஸை பயன்படுத்தி திட்டுவதும் ஹராம் அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறாரு. அப்போ அன்னை ஆயிஷாவை இன்சல்ட் பண்ணுவது மட்டுமல்ல, அஹ்லு சுன்னா வல் ஜமா எதையெல்லாம் புனிதமாக கருதி இருக்கிறதோ அந்த புனிதங்களை அவமரியாதைப்படுத்துவது, கொச்சையாக கீழ்த்தரமாக ஏசுவது, சபிப்பதெல்லாம் ஹராம்னு ஃபத்வா கொடுக்குறாரு. அப்போ நான் 3 பேருனுடைய பேர் சொன்னேன். மேஜர் கண்டெம்பரரி ஷியா ஸ்காலர்ஸில் மேஜர் 3 ஷியா ஸ்காலர்ஸு, அது இன்ஃப்ளூயன்ஷியலான ஷியா அத்தாரிட்டிஸ் மாதிரி சொல்லலாம். ஹொமைனி, சிஸ்தானி, அலி அல் சிஸ்தானி, அலி ஹாமினை, 3 பேருனுடைய நிலைப்பாடும் தெளிவாக இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம கிளாசிக்கல் ஷியாஸ்க்காக நம்ம வந்து செவ்வியல் ஷியா நூல்களை எடுத்துக்கொண்டாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சரிங்களா? அவர்கள் வந்து ஜமல் போரில் அன்னை ஆயிஷாவுனுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து வரலாற்று ரீதியாக விமர்சித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இமாமத் சம்பந்தமாக நிறைய வாத பிரதிவாதங்கள், விவாதங்கள்லாம் நடைபெறும் பொழுது தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் மீதான விமர்சனங்களை, குறிப்பாக அபூபக்கர் உமர் மீதான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது வந்து இறையியல் சார்ந்த அவர்களுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு விவாதத்திலேயோ இல்லைனா ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஆர்கியூமெண்ட்லேயோ முன்வைக்கும்போது பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய புத்தகங்களையும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே மறுபடியும் அன்னை ஆயிஷாவை சபிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. அப்படி ஒரு மேஜர் ஷியா ஸ்காலர்லி புக்ஸை எடுத்து காமிச்சிட்டா நான் பேசுகிறதை நிறுத்திடுறேன். ஓப்பன் சேலஞ்சு தான்.
ஏன்னா இது நமக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சுன்னி அறிஞர்களே இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. சுன்னி அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாவுனுடைய உதிரி அறிஞர்கள், இந்த செக்டாரியன் சுன்னி சோ கால்டு ஸ்காலர்ஸ்லாம் இல்லை. இப்போ வெறுப்பை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவதூறாக அறியாமையிலையும் என்ன அறிவில்லாமையும் எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாமல், அது உண்மை பேசினா பிரச்சனை இல்லை, பொய்யாவும் அவதூறாகவும் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல ஸ்காலர்கள் அப்படிங்கிற பேரில், அவர்களை பற்றி பேசலை, அந்த மாதிரியான அறிஞர்களை பற்றி பேசலை. முக்கியமான செவ்வியல் அஹ்லு சுன்னாவல் அறிஞர் ஒல் ஜமாவுனுடைய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, சமகாலத்தில் உள்ள அஹ்லு சுன்னாவல் ஜமா வந்து முக்கியமான அறிஞர்களாக யாரையெல்லாம் கருதுகிறோளோ அந்த அறிஞர்கள் அவர்களே ஒத்துக்கொண்டுள்ளார்கள் இந்த விஷயத்தை. சிஸ்டமேட்டிக்கா அன்னை ஆயிஷாவை வந்து எந்த செவ்வியல் ஷியா நூல்களிலும் எந்த முக்கியமான ஷியா அறிஞர்களும் சபித்ததோ திட்டியதோ இல்லை. உதாரணத்திற்கு வரலாற்று ரீதியாக கடந்த 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் ஷியா சிந்தனா பள்ளியில் நன்கு அறியப்பட்ட, நன்கு பிரபலமான, நன்கு கற்றறிந்த அறிஞர்களாக கருதப்படுபவர்கள் எனக்கு தெரிந்த அளவில் ஷேக் அல் முஃபீது சொல்லலாம், ஷரீஃப் அல் முர்தபா சொல்லலாம், அதே மாதிரி நாசூருதீன் அத்தூசி சொல்லலாம், அல்லாமா முத்தஹிர் அல் ஹில்லி சொல்லலாம். அல்லாமா முத்தஹிர் அல் ஹில்லி வந்து இப்னு தைமியாவுடைய கண்டெம்பரரி. இப்னு தைமியாவுக்கும் அல்லாமா முத்தஹிர் அல் ஹில்லிக்கும் பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், மறுப்புகள்லாம் வந்து நிறைய நடந்திருக்குது. ஆனால் இவர்கள் யாருமே வந்து அன்னை ஆயிஷாவை திட்டவும் இல்லை, சபிக்கவும் இல்லை, சரிங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நிலைப்பாடுகள், அது நடந்திருக்குது. நான் ஏற்கனவே இந்த சொன்ன இந்த 4 அறிஞர்கள், முஃபீது, ஷேக் அல் முஃபீது, ஷரீஃப் அல் முர்ததா, நாசிருதீன் தூசி, முத்தஹிர் அல் ஹில்லி, இவர்கள் வந்து அவர்களுடைய நூல்களில் எங்கேயுமே அபியூசிவ் லாங்குவேஜையோ, அதாவது கொச்சையான வார்த்தைகளையோ, அதாவது ரொம்ப கீழ்த்தரமான அவமரியாதைப்படுத்தும் சொற்களையோ பயன்படுத்தியது கிடையாது. அன்லைக் சர்டன் செக்டாரியன் ஷியாஸ் ஆஃப் டுடே, நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில கடும்போக்குவாத ஷியா அறிஞர்களை அந்த கடும்போக்குவாத சுன்னிகள் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அங்கங்கே சில கிளிப்ஸுகளை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல உருவி எடுத்துங்க பாருங்க எப்படி பேசுறாங்க. இந்த உதிரிகளை பற்றி நம்ம பேசல, ஒன்ஸ் அகெயின் மெயின் ஸ்ட்ரீம் ஷியா நிலைப்பாடை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த குழப்பங்கள் எங்கே இருந்து வருது அப்படின்னா, அதாவது இந்த பெர்செப்ஷன், அதாவது ஷியா அறிஞர்கள் இல்லைன்னா ஷியா ஸ்காலர்ஷிப் வந்து அன்னை ஆயிஷாவை வந்து சபிக்குது அப்படிங்கிற அந்த குழப்பமும் இந்த எண்ணமும் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவுட் ஆஃப் கான்டெக்ட், அதான் நம்ம மறுபடியும் சொல்ற மாதிரி ஒரு புத்தகத்தினுடைய முன்பின் வாக்கியங்களை பார்க்காம, அதனுடைய பொதுத்தன்மையை பார்க்காம, அது பொதுவாக அட்ரஸ் பண்ணுதா இல்லை குறிப்பாக நபர்கள், இந்தந்த நபர்களை இல்லை இந்தந்த சஹாபாக்களை அட்ரஸ் பண்ணுதா, எதையுமே விரிவாக பார்க்காம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல அந்த ஒரு வரியோ 2 வரியோ உருவி எடுத்துட்டு வந்து அதற்கு இவர்களாக ஒரு விளக்கமும் வியாக்கியானமும் வழங்குவது. இந்த பாருங்க, இந்த வரி அன்னை ஆயிஷாவை தான் சொல்லுது, இந்த பாருங்க இந்த வரி இவரை தான் சொல்லுது, அபூபக்கரை தான் சொல்லுது, உமரை தான் சொல்லுதுன்னு இவர்களுடைய ஒரு முன்முடிவுடன் கூடிய ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷனின் வெளிப்பாட இவர்களா வியாக்கியானம் கற்பிக்கிறது. அப்படி நிறைய போஸ்டர்ஸ் இப்பவும் சுற்றி கொண்டு இருக்குது. இந்த ஹொமைனி அன்னை ஆயிஷாவை சபித்தார் இல்லைன்னா தல்ஹா ஜுபைர் அவர்களை வந்து ரொம்ப கேவலமான அபியூசிவ் லாங்குவேஜை பயன்படுத்துறாருன்னு, அப்படி எதுவும் இல்லை. அந்த அவர்கள் மேற்கோள் காட்டக்கூடிய புத்தகங்களை நம்ம புரட்டி பார்த்தா பொதுவான ஒரு ஃபக்கீனுடைய நிலைப்பாட்டை, சட்டப்பூர்வ அதாவது சட்ட ரீதியான ஒரு நிலைப்பாட்டை அவர் வந்து எடுக்கிறாரு. ஒரு ஃபக்கி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளருக்கு எதிராக, அதுவும் தகுதி வாய்ந்த ஆட்சியாளருக்கு எதிராக உம்மத்தின் பெரும்பான்மையான, அதுவும் மூத்த முக்கியமான சஹாபாக்கள் அனைவரும் பையத் கொடுத்து தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது தொடர்பான ஒரு சட்ட அறிஞரனுடைய நிலைப்பாட்டை அவர் பொதுவாக எடுத்து பேசுறாரு, சரிங்களா. அதுல இவனுங்க ஒரு சில ஒரு 1-2 லைனை உருவிட்டு வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்ஸை குறிப்பிட்டு அதாவது இந்த நபரை தான் சொல்றாரு, இந்த நபரை தான் சொல்றாருன்னு சொல்றாரு. அப்படி இல்லை. ஸோ அப்போ இந்த பிரச்சனையும் குழப்பமும் இதுல இருந்து தான் வருது. அதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல செலக்டிவா சில கொட்டேஷன்ஸ் அங்கங்க எடுத்து கோட் பண்றது. அதே மாதிரி முந்தைய மைய நீரோட்ட வரலாற்று ஷியா அறிஞர்களுடைய முக்கியமான நூல்கள் அல்லாமல் பிற்காலத்தில் வந்த கடும்போக்குவாத ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஷியா எழுத்தாளர்களுடைய, சோகால்டு அறிஞர்களுடைய ஃப்ரிஞ்சு, நான் சொல்ற மாதிரி உதிரி அறிஞர்களுடைய நூல்களை எடுத்துட்டு வந்து அவர்களுடைய அந்த வாதங்களை கோட் பண்றது, சரிங்களா. அதே மாதிரி நவீன பிரச்சாரம், எப்படி கடும்போக்குவாத சுன்னிகள் இருக்கிறார்களோ, வஹாபிகள், இந்த மாதிரி மதுஹலீஸ், இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் 24/7 வெறுப்பையும், அது ஷியாக்களுக்கு மேலே மட்டும் இல்லை, அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பிற சிந்தனா பள்ளிகளை சார்ந்த முஸ்லீம்களை எப்படி பல்வேறு விவகாரங்களில் இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றுகிறார்களோ ஒரு கடும்போக்குவாத ஸ்டாண்ட் எடுத்து, அந்த மாதிரியான செக்டாரியன் அறிஞர்கள்
ஏன்னா கடும்போக்குவாத ரொம்ப தீவிரவாத அறிஞர்கள் ஷியா தரப்புலையும் இருக்கிறாங்க. அவர்கள் நவீன காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் இந்த செக்டாரியன் டிபேட்ஸில் ஈடுபடும் போது அதில் அவர்கள் வந்து இந்த சஹாபாக்களை பற்றியோ இல்லை அன்னை ஆயிஷாவை பற்றியோ அவர்கள் போகிற போக்கில் உதிர்த்து விடக்கூடிய வரிகளை எடுத்துகிட்டு வந்து பாருங்க, இந்த ஷியாக்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அன்னை ஆயிஷாவை சஹாபாக்களை எல்லாம்னு கோட் பண்ணுறது. இதில் தான் அந்த கன்ஃபியூஷனும் இந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷனும் ஒரு எண்ணமும் ஒரு பார்வையும் வருது. ஆனால் இதில் வந்து ஓப்பன் மைண்டடாக இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் பேலன்ஸ்டாக அந்த விவகாரத்தை அணுகும்போது மைய நீரோட்ட இஸ்னாஷர் 12 ஷியாக்களினுடைய முக்கியமான மூத்த நன்கு கற்றறிந்த அறிஞர்களுடைய வரலாற்று அறிஞர்களாக இருந்தாலும் சரி, சமகால அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடு அன்னை ஆயிஷாவுடைய விஷயத்தில் வந்து இப்போ நான் சொன்ன விதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ முக்கியமாக இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். மேஜர் ஷியா ஸ்காலர்ஸ் வந்து அன்னை ஆயிஷாவை சபித்தோ எந்த புத்தகங்களையும் எழுதியது கிடையாது. அவர்கள் எழுதிய புத்தகங்களிலும் அன்னை ஆயிஷாவை சபிக்கவோ திட்டவோ இல்லை. இது வந்து பாயிண்ட். அவமரியாதைப்படுத்துவதையும் சபிப்பதையும் அந்த அறிஞர்களை தடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஷியாவுடைய அத்தாரிட்டேட்டிவ் ஸ்காலர்ஸை வந்து தடுத்திருக்கிறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவீன ஷியா அறிஞர்கள், நம் காலகட்டத்து சமகால ஷியா அறிஞர்கள் வந்து குறிப்பாக ஹொமேனி, அலி அல் சிஸ்தானி, இமாம் ஹாமினே இவர்கள்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஃபத்வாவே கொடுத்துருக்குறாங்க. உம்மல் முஃமினீன் அவர்களை அவமரியாதைப்படுத்துவதும் அவர்களை ஏசுவதும் திட்டுவதும் சபிப்பதும் ஹராம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ இது இல்லாமல் அங்கங்கே உதிரியாக சில கடும்போக்குவாத ஷியா அறிஞர்கள் பேசியதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் அப்படி பேசுகிறாங்க. இப்போ அஹ்லு சுன்னாவுலையும் கூட தான் யசீத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லக்கூடிய டீவியண்ட்டான கடும்போக்குவாத சுன்னி அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் சுன்னி நிலைப்பாடாகுமா? எல்லா சுன்னி அறிஞர்களும் யசீதை வந்து ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்களா? இல்லை அதாவது அவனை நல்லவன் கூட சொல்லாத அவன் மீது லானத் இடுவது சாபம் இடுவது ஆகமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய சுன்னி அறிஞர்களே இருக்கிறாங்க. சரிங்களா? அவனை அநியாயக்காரன் கொடுங்கோலன்னு சொல்லக்கூடிய சுன்னி அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவனை ரலியல்லாஹு அன்ஹுன்னு உயர்த்தக்கூடிய சோகால்டு சுன்னி அறிஞர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த அறிஞர்களை மட்டும் ஐசோலேட்டடாக உருவிட்டு வந்து இதுதான் ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு யசீதுனுடைய விஷயத்தில் நம்ம பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? பொதுவாக அப்படிதான் நிறைய பேர் சுன்னி தரப்புல இருந்து கடும்போக்குவாதிகள் ஷியா கடும்போக்குவாதிகளினுடைய நிலைப்பாட்டை எடுத்துட்டு வந்து இதுதான் மொத்த ஷியாவுடைய பொதுவான நிலைப்பாடு, மைய நீரோட்ட நிலைப்பாடு, இஸ்னாஷர் ஷியாக்கள் ஷியா நிலைப்பாடுன்னு ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பொதுவாக பொதுமைப்படுத்த பார்க்குறாங்க. மிக அறியாமையான அவர்களுடைய காழ்ப்பின் வெளிப்பாடாக முன்முடிவின் வெளிப்பாடான கடும்போக்குவாத வெளிப்பாடு இது. யதார்த்தம் அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக நம்மள்கிட்ட நிறைய ஷியா புத்தகங்கள் இருக்குது. நானே நிறைய ஷியா புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். அதில் கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூஸை நம்ம படிச்சிருக்கிறோம். உதாரணத்திற்கு முகமது ஹுசைன் தபத்தபாயினுடைய ஷியாயிட் இஸ்லாம்னு ஒரு புக் இருக்குது, என்கிட்ட இருக்குது, ஹார்ட் காப்பியாகவே இருக்குது. ஹொமைனியினுடைய விலாயத்தே ஃபக்கி, அதாபு சலாத்து, அதே மாதிரி முகமது பாக்கர் சதுர்னுடைய இக்திசாதுனாங்கிற புக்கு, அலி ஷரீட்டினுடைய ஹஜ்ஜு, அபூதர் புக்கு, அலி ஷரீட்டி எழுதின ஒன்ஸ் அகெயின் அபூதர், இதெல்லாம் ஷியா அறிஞர்களுடைய புக்கு தான். இங்கே இந்த அறிஞர்கள் நம்ம நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அதுதான். இந்த அறிஞர்களுடைய நூல்களை நான் பர்சனலாக வாசிக்கும் போது அதில் எங்கேயுமே அவர்கள் கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூஸை பேசும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சரி திட்டவோ சபிக்கவோ கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி அவர்களை ஏசவோ இல்லை. சில உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில இஜ்திஹாதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இது தவறுன்னு சொல்லியிருப்பாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய கிலாஃபத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மை மீது கேள்வி எழுப்பியிருப்பாங்க, அதை விமர்சிச்சிருப்பாங்க. அவர்களுடைய ப்ராசஸ், எந்த ப்ராசஸின் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள், இதெல்லாமே வந்து விமர்சிச்சிருப்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்குமே தவிர இங்கே வந்து சபித்தலோ அந்த கொச்சையான வார்த்தைகளை, அதாவது அப்யூசிவான லாங்குவேஜை சொல்லி ஏசுவதோ திட்டுவதோ சபிப்பதோ இல்லை. உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஆயிஷாவுடைய இஷ்யூவிலே அப்படிதான். உம்மல் முஃமினீன் ஆயிஷா அப்படின்னு குறிப்பிட்டே தங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் விளக்கங்களையும் முன்வைக்கிறாங்க ஷியா அறிஞர்கள், முக்கியமான ஷியா அறிஞர்கள். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளே வாசிச்சிருக்கிறோம், புத்தகங்கள்லாம் இருக்குது.